எபிரேயர் 5வது அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்துல ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆரோனை பற்றிய தேவ காரியத்துல தான் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் செலுத்த வேண்டிய பலிகளுக்கு அடுத்த விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதை ஒரு காலம் மறக்க கூடாது. இதை இன்னொரு விதத்துல கூட சொல்லலாம். இந்த ஆரோனை பற்றிய இந்த மனுஷனை குறித்த வெளிப்பாட்டுல தான் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரிசுத்த நடக்கையே தீர்மானிக்கப்படுகிறது. அதை நாம் மறந்து போக கூடாது பிரியமானவர்களே. அப்ப இந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் பிரதான ஆசாரியனா ஏற்படுத்துகிற அந்த மகிமையான அந்த ஒரே ஸ்தானத்தை பொறுத்துதான், அந்த ஒரே ஸ்தானத்தை கணித்துதான் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுத்திகரிப்பும், ஒட்டுமொத்த ஜனங்களையும் தேவன் அங்கீகரிக்கிற அங்கீகரிப்பும், ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகிறது. எதை வைத்து? இந்த ஒரே பிரதான ஆசாரியனை வைத்து. உண்மைதானே? இந்த ஆசாரியன் ஏற்படுத்தப்படல அப்படின்னா ஜனங்களுக்கான பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய நியமம் கிடையாது, பலிகள் கிடையாது, அது யாரும் செலுத்த முடியாது. நான் ஒரு சில உதாரணம் சொல்லுகிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்ல, மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். சவுலை குறித்து நமக்கு தெரியும். அவன் சவுல் ராஜாவான காலகட்டத்தில் புதுசு ஆரம்ப நாட்கள்ல சாமுவேல் அவனை காத்திருக்கும்படி சொல்லுகிறான். ஆனால் சவுல் அவசரப்பட்டு பலி செலுத்தி விட்டான் என்று சொல்லி 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் நீங்க வீட்டுல போய் நல்லா உட்கார்ந்து வாசித்து தியானித்து பாருங்கள். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் அவன் அவசரப்பட்டு ஆசாரியன் செய்ய வேண்டிய, ஆசாரியனை ஏற்படுத்துகிற தேவனை அவன் அசட்டை செய்து விட்டான். ஆசாரியன் என்கிற ஒரு ஸ்தானத்தில் ஒரு மனிதனை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப அந்த மனிதன் தான் அந்த பலிகளை செலுத்த வேண்டும். அவசரப்பட்டு ஜனங்கள் என்னை விட்டு போய்விடுவார் என்று பயந்து, நான் ஜனங்களுக்கு பயந்து என்ன செய்றேன், நான் பலியிட்டேன் என்று சொன்னான். சாமுவேலிடத்தில் அவன் சீட்டு கிழிந்தது. அவனுடைய ராஜாங்கம் அப்போதே ஆட ஆரம்பித்து விட்டது. தேவன் அவனை புறக்கணித்து தள்ளுகிறார். ஏன் தெரியுமா? தேவனுக்கு இதை குறித்து பயங்கர வைராக்கியம் உண்டு. ஏனென்றால் ஆசாரித்துவம் என்பது மனுஷர்கள் தங்கள் சுய இஷ்டத்தின்படி ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆசாரித்துவம் அல்லது பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற ஸ்தானமானது எதை தீர்மானிக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி, ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பரிசுத்த பரிபூர்ணத்தை அது தீர்மானிக்கிறது. அப்ப அந்த விஷயத்துல தேவன் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப என்ன செய்கிறார்? சவுலை தள்ளிவிடுகிறார். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே உசியா என்கிற ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அந்த ராஜா ஆசாரியர்களை எதிர்த்து நிற்கிறான், லேவியர்களை எதிர்த்து நிற்கிறான். எல்லாருக்கும் தெரிய, வீட்டில் உட்கார்ந்து வாசு பாருங்க. 2 நாளாகமம் 26ல சொல்லப்பட்டிருக்கு, அவன் எதிர்த்து நிற்கிறான். எதுக்கு? தூப கலசத்தை பிடித்து கொண்டு நிற்கிறான். அவ ஆசாரியர் சொல்றாங்க, ராஜாவே இது உமக்கு அடுத்தது அல்ல, உமக்கு மேன்மையா லபியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கிருந்து வெளியே வாரு சொல்லி சொல்றாங்க, முடியாதுன்னு சொல்றான். ராஜா ராஜாவாகத்தான் இருக்கணும். ஆசாரியன் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது தேவன் வன்மையை கண்டிக்கிறார். ஆன் தி ஸ்பாட் அதே இடத்துல அவனுடைய நெற்றியில குஷ்டம் வந்து அவன் தனிப்புறமாக ஒதுக்கப்பட்டு விட்டான். உசியா was totally isolated from the society until his death அப்படி சொல்லுகிற அளவுக்கு அவன் மரிக்கிற வரைக்கும் தனித்து இருந்து விட்டானா. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தண்டனை. ராஜா எல்லா ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனுஷன், அவன் ஒரு சாதாரண மனுஷனை விட மோசமான இடத்துக்கு தள்ளப்பட்டு தனியே, அவனை யாரும் உள்ள போக முடியாது, அவனை சந்திக்க முடியாது, அவங்ககிட்ட போய் என்ன செய்ய முடியாது, கை கொடுத்து யாரும் என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது.
ஏன்னா ஆசாரிய அந்த ஊழியத்தை இவன் கை வச்சுட்டு யாராவது உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி தான். அது ஷாக்குன்னு சொல்றதை விட கரண்ட்ல கை வச்சு என்ன ஆகும், அவ்வளவுதான், ஆளே இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த ஆசாரியத்துவத்தை எவ்வளவு கனப்படுத்தி இருக்கிறா. அதனாலதான் அங்க சொல்றார், ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் ஏற்படுகிறது இல்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் என்று தம்மை என்ன செய்யல, அவர் உயர்த்தவில்லை. அவர் தன்னை உயர்த்தவில்லை. அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறதற்கு தம்மை உயர்த்தவில்லை. ஆனா யாரெல்லாம் உயர்த்தினான் பாருங்க. சவுல் உயர்த்தினான். அதெல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு எதிராய் செயல்படுவது, தேவ நியமத்துக்கு எதிராய் செயல்படுவது. அதுலயும் இன்னொன்னு சொல்லலாம், தம்முடைய குமாரனை கொண்டு வர்ற ஸ்தானத்துக்கு, அவர் சித்தப்படி ஏற்படுத்தும் நினைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு இன்னொருத்த மாம்சத்தின்படி வர முயற்சிக்கிறான். யாருடைய ஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு? சத்தமா சொல்லுங்க பாப்போம். குமாரனுடைய ஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஆதியிலிருந்தே அவர் தீர்மானிக்கணும். ஆதியிலிருந்தே அவர் தீர்மானித்து தான் ஆரோனை கொண்டு வர்றார். யாத்திராமம் 28, 29 ஆகிய அதிகாரங்களை பார்க்கும்போது ஆரோன் தானாகவா விரும்பினா நான் ஆசாரி ஊழியம் செய்ய போறேன்? அவனா விரும்பி சொன்னா என் ஆசாரி ஊழியத்துக்கு எடுக்கணும், நானும் என் குமாரனும் ஆசாரி ஊழியம் செய்வேன் அவங்களா தீர்மானிச்சாங்க? இல்ல, அந்த ஊழியம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. எதுக்கு இந்த ஆசாரி ஊழியத்தை சொல்றேன் அப்படின்னா, இந்த பலிகளை குறித்த மேன்மை நிறைந்த ஆசாரியத்துவம். ஆசாரியத்துவம் அப்படின்னு சொன்னாலே பலிகளை உள்ளடக்கியது. அதோட விசேஷத்தை கொஞ்சம் துரிதமா சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அது சவுல்ங்கிற ராஜாவாக இருந்தாலும் சரிதான், உசியாங்கிற ராஜாவாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் புறக்கணிக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த காலத்துல இருந்து எதுக்கு அடையாளம் தெரியுமா? அந்த காலத்துல தேவன் ஆரோனை ஏற்படுத்துறான். ஆரோன் யாருக்கு முன்னிழல்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரா ஏற்படுத்தப்பட வேண்டும், தேவனுடைய நோக்கம். அப்ப அவருக்கு முன் அடையாளமாய் ஆதியிலேயே இஸ்ரவேல் ஜனத்திற்கு, சமஸ்த இஸ்ரவேல் ஜனத்திற்கும் பிரதான ஆசாரியரை விளங்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டவன் யார்? ஆரோன். அப்ப அந்த ஆரோனை வேதத்துல பார்க்கும்போது அவன் தானா விரும்பி வரல, தேவனை ஏற்படுத்துகிறார். அப்ப இதே ஒழுங்கதான், இந்த ஒழுங்கை எதுக்கு மாதிரியா வச்சிருக்கார் தெரியுமா? குமாரனை ஏற்படுத்துவதற்கு மாதிரியா வச்சிருக்கிறார். குமாரனுக்கு முன்னிழல். அப்ப இவங்க இடையில உள்ள வர்றாங்க பாருங்க, சவுல். அப்ப யாருடைய மாதிரியை குலைக்கிறதுக்கு வர்றாங்க? கிறிஸ்துவினுடைய மாதிரியை குலைக்கிறதுக்கு. மறக்க கூடாது பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியர், நம்முடைய பலவீனங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். ஆனா அவருடைய ஸ்தானத்துக்கு ஆண்டவர், அவருடைய ஸ்தானத்துக்கு ஒப்பாக அல்லது அவருடைய ஸ்தானத்துக்கு முன் நிழலாக ஆண்டவர் யாரை குறித்திருக்கிறாரோ, ஆனா அந்த குறிப்புக்கு எதிரா சாத்தான் சிலரை ஏற்படுத்துறான் பாருங்க. என்ன கேட்ட சவுல சாத்தான் தான் இயக்கி இருக்கிறான், தேவனுக்கு எதிரடியா நடப்பித்திருக்கிறான். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, ஆண்டவர் சவுளை பற்றிய விஷயத்துல சாமுவேலுக்காக வைராக்கியம் கொள்ளல. நீங்க அப்படி படிச்சீங்கன்னா நீங்க மேலோட்டமா தான் பைபிளை படிக்கீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க பாப்போம், யாருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்? சத்தமா, கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். சவுளை பற்றிய விஷயத்துல மீண்டும் சொல்ற, சவுளை பற்றிய விஷயத்துல ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக வைராக்கியம் பாராட்ட நினைச்சிடாதீங்க. அப்படின்னா நம்ம மேலோட்டமா தான் வசனத்தை படிக்க நினைக்கும். கிறிஸ்துவுக்காக அதான் காலாகாலமா கிறிஸ்துவ அங்க முன்னிழலாவே வெளிப்படுத்தியிருக்காரு. சாமுவேல்ங்கிற அந்த மனுஷன் தான் வந்து பலி செலுத்தணும், கிறிஸ்து தான் நமக்காக பலியிட போகிறவர். அப்ப அவருக்குன்னு குமாரனுக்குன்னு ஒரு மாதிரி அங்க கொண்டு வர நினைக்கிறாரு. இவன் வேற மாதிரி நடக்கிறான். அடி, சவுலுக்கு அடிதான். சவுளுடைய ராஜ்யபாரமும் முடிந்து போகிறது, உசியாவுடைய ராஜ்யபாரம் முடிகிறது. சிங்காசனத்தில் இருக்க முடியாது, அப்புறப்படுத்திடுவாங்க, அவ்வளவுதான், எல்லாம் வெளியே போயிடணும், அவுட், எல்லாம் ரிஜெக்டட். இந்த ஸ்தானத்தை எட்டுறாங்க பாத்தீங்களா? குமாரனை நான் இவ்விதமா ஏற்படுத்துவேன் சொல்லி இந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. இவன் சுய புத்தியில தேடுகிறான். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் விண்ணப்பமாயும் என் இருதயத்தின் விருப்பமாயும் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்திலே, அவர்கள் சுயநீதியை அடையும்படிக்கு தேடுகிறார்களாம். அவர்கள் தேவ நீதியை
தேடாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்தும்படிக்கு தேடுகிறபடியால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். தேவ நீதி எது? தேவ நீதி எது? இன்னைக்கு காலையில கூட தூத்துக்குடி சபையில இதைத்தான் செய்தியாக பகிர்ந்து கொள்ள, இதே செய்தியை பகிர்ந்து கொள்ளல. இந்த ஒரு செய்தி, என்ன செய்தி என்றால், ஏசாயா 42வது அதிகாரம் 6 மற்றும் 7 ஆகிய வசனங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டு உதவி செய்தார். அதில் முதல் வசனத்திலிருந்தே பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவன் ஆதரிக்கிற தாசன், அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமானவர், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவரை கொண்டுதான் சொல்றாரு. அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், கூக்குரட மாட்டார், அது மட்டுமல்ல நெறிந்த நாளில் முறிக்க மாட்டார், மங்கிரிய திரி அணைக்க மாட்டார். அதை தொடர்ந்து 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், என்ன சொல்றாரு? குருடருடைய கண்களை திறக்க சொல்லி ஒரு 3 காரியங்களை சொல்ற. கட்டுண்டவர்கள் என்ன செய்யணுமா? காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான், பாருங்க இதான் சொல்ற, நீதியின்படி பாத்தீங்களா, உம்மை அழைத்து, பாருங்க, உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து என்று சொல்லுகிறார். தற்காத்து தான் ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். அப்போ குமாரனை குறித்து பிதா என்ன சொல்றார் பாத்தீங்களா? உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை என்ன செய்கிறேன்? தற்காத்து என்று சொல்றார். இதான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினா. குமாரனை தற்காத்துனா அவரால் காப்பாற்ற முடியாதா? இதெல்லாம் தேவனுடைய ஒழுங்கு. இதைத்தான் பேதுரு சொல்லும் போது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல அங்கு வேதம் சொல்லுகிறது, தேவனோ அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர், மீண்டும் சொல்றேன், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கிறோம், தேவன் அவர் எப்படி எழுப்புறாரா? அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. மரண உபாதிகளின் கட்டை அவிழ்க்கிறாரா? ஏன்? இயேசு அவிழ்த்துட்டு வந்துட வேண்டியதானே? அப்படி போட்டிருக்க வேண்டியதானே? இயேசு மரண கட்டுகள் எல்லாம் தம்மேல கட்டி இருக்கிற அந்த மரண கட்டுகளின் உபாதிகளை அப்படி அவிழ்த்துட்டு அப்படி எழுப்பி வந்தார்னு சொல்லி போட்டிருக்கலாம்ல. வல்லமையானவர் தானே. எதுக்காக இது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொன்னா, தேவன், பிதாவாகிய தேவன் அவரை தற்காத்து உம்மை அழைத்து, அழகா போட்டிருக்கும், கையை பிடித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இந்த ஊழியத்தில் அழகா பயன்படுத்துகிறார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் என்னை தனியே விடவில்லை, கையை பிடித்து, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதான் உண்மையான சத்தியத்தினுடைய வெளிச்சம். அதுதான். அதுக்கப்புறம் தான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார், ஜனத்திற்கு உடன்படிக்கையாக ஆகிறார். ஜாதிகள், புற ஜாதிகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஒளியாக இருக்கிறார். உங்களுக்கு கூடுதல் செய்தி வேணும்னா இது அப்லோட் செய்யப்படும் போது இங்க தியானிச்சுக்கங்க. ஜனத்திற்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளி அப்படிங்கிற அந்த தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகளை இங்க கேட்கலாம். எதுக்காக இது உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்? தேவன் தம்முடைய நீதியின்படி இதை செய்கிறார். குமாரனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானம் அது. அவருடைய உண்மையின்படி, அவருடைய நீதியின்படி குமாரனை என்ன செய்கிறார்? அழைத்து அந்த இடத்துக்கு கொண்டு வர அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து. ஒண்ணு தெரியுமா? ஆசாரியன் ஆக்கப்படுகிறதுங்கிறது சாதாரணது கிடையாது. பலி இல்லாம ஆசாரியனே ஆக முடியாது. கிறிஸ்துவனர் எப்படி ஆசாரியர் ஆக்கப்பட்டார்? அவர் யூதா கோத்திரத்திலிருந்து எப்படி ஆசாரியர் ஆக்கப்பட்டார்? அழகா பைபிள்ல இருக்கு, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனால. அதுதான் முக்கியம். எபிரேயர்ல பாத்தீங்கன்னா அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனால. எபிரேயர் 7வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பாருங்க, தம்மை தாமே பலியிட்டதினாலே. அதுதான் முக்கியம். 28ஆம் வசனம் சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்து. ஏன் அவரை ஏற்படுத்தது பிரதான ஆசாரியரா? அவர் தம்மையே பலியிட ஒப்பு கொடுத்தா. பலி இல்லாமல் அங்கு பிரதான ஆசாரியர் அவர் எழும்பவே முடியாது. பலி இல்லாமல் அவர் பிரதான ஆசாரியர் கிடையாது. அதனாலதான் அவருடைய பலியை குறித்து முதலாவது எபிரேயர் 4வது அதிகாரத்துல கவனித்தீங்கள் என்றால், எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல வானங்களின் வழியாய் ஏறி போகிற, பாருங்க, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினார்.
அவ வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் சொல்றார். எதை வச்சுதான் தீர்மானிக்கப்படுதுன்னா, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே. பிரதான ஆசாரியனுக்குரிய காரியம் என்ன? அதையும் கூட நீங்க எபிரேயர் 9வது அதிகாரத்துக்கு வரும்போது, எபிரேயர் 9வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அப்படியே போட்டிருக்கு, செலுத்துவான். அவைகள் பூரணப்படுத்த கூடாதவைகள் சொல்லி 9ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு, 11 மற்றும் 12ல, இவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார். அவ தம்மை பலியிட ஒப்பு கொடுத்ததுனாலதான் அவருடைய சொந்த இரத்தத்தை வைத்து மகா பரிசுத்த ஸ்தலம், கையினால் செய்யப்பட்ட சிருஷ்டிப்பு சம்பந்தமான கூடாரத்துக்குள்ளே அல்ல, பரலோகத்திலே தானே நமக்காக பிரத்யட்சமாய் பிரவேசித்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை எபிரேயர் 9வது அதிகாரம் 11ஆம் வசனத்தின் அடிப்படையிலையும் 24வது வசனத்தின் அடிப்படையிலையும் இதை ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும். அவர் கையினால் செய்யப்பட்ட கூடாரமாகிய சிருஷ்டி சம்பந்தமான இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கல. எங்கதான் பிரவேசிச்சிருக்கிறாரு? பரலோகத்திலே பிரவேசித்தா. பிரியமானவர்களே, தொடர்ந்து கவனிங்க. அப்போ சவுல் கிறிஸ்துவின் இடத்தை அவன் பற்றிக்கொள்ள வர்றான். அந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு முன்னிழலா சாமுவேல் தான் ஏற்படுத்தி இருக்கிறா. இவன் அந்த ஸ்தானத்தை கைவிக்கான். அவ குமாரன் அந்த இடத்துல களங்கப்படுத்துறதுக்கு அடையாளம். குமாரனுக்கு அவமரியாதையாய் குமாரனை கனவீனப்படுத்துகிற இடத்துக்குள்ளே சவுல் வரும்போது அந்த சவுலை புறக்கணித்து தள்ளுகிறா. நான் சொல்ல பைபிள் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாத்துக்கங்க. உசியாவும் அந்த இடத்துக்கு வர்றான். உசியா என்ன செய்யறான் தெரியுமா? நான் தூப கலசத்தை எடுப்பேன்னு சொல்லலாம். இல்ல, ஆரோனை போல அழைக்க, இது தேவனால் ஏற்படுத்தப்பட வேண்டியது. உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்துல குமாரனை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குமாரனை குறித்த விஷயத்துல தேவன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறது தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்லட்டா, மோசே கானானுக்குள்ள பிரவேசிக்கல. எத்தனை வருஷம் வழி நடத்தி வந்தா? ஒரு 20 வருஷத்துல செத்தா போயிட்டார்? இல்ல, கிட்டத்தட்ட 40 வருஷம் வழி நடத்தி வர்றார். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு சொல்லுவாங்க. அந்த போல கண்ணுக்கு எட்டினது காலுக்கு எட்டாம போயிடுச்சு. நீ பாப்ப பிரவேசிப்பதில்லை. என்னை எதை வச்சு பிடிச்சு நிப்பாட்டுறாரு தெரியுமா? நீ கண்மலையை அடிச்ச பத்தியா, அந்த விஷயத்துல நீ இதை குறித்து என்னிடத்துல பேச வேண்டாம்னு சொல்லி 2-3 தடவை சொல்லுவார் ஆண்டவர். உபாம புஸ்தகத்துல இருக்கு, எண்ணாமத்தின் புஸ்தகத்துல இருக்கு, தாராளமா நீங்க படித்து பார்க்கலாம். ஏன் இது இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறா? மோசே கொண்டு என்னெல்லாமோ பெரிய பெரிய காரியம் செய்தார். 40 நாள் சொல்லி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 3 தடவை 40 நாள் போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும். 2 தடவை அல்லது 3 தடவை இருந்த மாதிரி இருக்கும். 40 நாள் தேவனோடு முகமுகமாய் தேவனை தரிசித்த மனுஷன் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வேண்டிய சத்திய வார்த்தைகளை, ஜீவ வாக்கியங்களை தேவனிடத்திலிருந்து இரவும் பகலும் புசியாமலும் கொடியாமலும் இருந்து காத்திருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு வழங்கின மனுஷன். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. கண்மலையை பற்றிய விஷயத்துல அனுமதியே கிடையாது. அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. அதனாலதான் அந்த கண்மலை கிறிஸ்துவை பற்றிய விஷயத்துல தேவன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். அது சவுலா இருந்தாலும் சரிதான், மோசையா இருந்தாலும் சரிதான், தூக்கி வீசிடுவார். யாரையும் பார்க்க மாட்டார். குமாரனை பற்றி, அதனாலதான் சொல்றோம், குமாரனை பற்றி வெளிச்சத்துல நில்லுங்க. நீ மற்ற காரியங்களை எப்படி ஒரு மாதிரி இல்ல, இந்த குமாரனை பற்றிய விஷயத்துல நீங்க எரேமியாவை குறித்து கூட நீங்க அதிகமா படிக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா குமாரனை குறித்த விஷயத்துல நம்ம அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் பாருங்க, ஒரு இடத்துல எண்ணாமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல எப்படி உசியா, எப்படி சவுல் தங்களை ஆசாரியில் ஆக்கணும்னு சொல்லி அப்படியே எழுப்பி நின்னாங்களோ, அதே போல அங்கே கோராகின் கூட்டம், தாத்தான் அபிராம் என்று சொல்லப்படுகிற கோராகின் கூட்டமும் சேர்ந்து ஆசாரிய பட்டத்தை தேடினாங்களாம். எங்க போட்டிருக்கு? என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கே அவர்கள் ஆசாரிய பட்டத்தை தேடினார்கள் என்று சொல்லி நீங்கள் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதாவது என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, உங்களுக்கு அற்ப காரியமும் இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டு இந்த விஷயத்துல விட்டவே மாட்டார். அதனாலதான் அவர் கேட்கிறாரு, ஒரு கேள்வி கேட்பார் பாருங்க, ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
ஆரோனுக்கு விரோதமா நீங்க முறுமுறுக்கிறதுக்கு அவனை மாத்திரம், நீங்க ஆரோனுக்கு விரோதமா இல்ல, கிறிஸ்துவுக்கு விரோதமா தான் நீங்க முறுமுறுக்கிறீங்க. ஏன்னா ஆசாரிய ஸ்தலத்துக்கு, ஆசாரியன், பிரதான ஆசாரியன்கிற அந்த பட்டத்துக்கு யாரைத்தான் தேவன் ஏற்படுத்துகிற? குமார், அவர் தான் ஏற்படுத்தணும். ஆனா நீயா ஏற்படுத்தணும் சொல்லி, நீ வரணும் சொல்லி வாஞ்சிக்கிறியே, அதுதான் அடிகளுக்கு ஏதுவானது. குமாரனை பற்றுகிற வெளிச்சம் கர்த்தருடைய சபைக்கு தேவை. பிரியமானவர்களே, ஆரோன் அழைக்கப்பட்ட விதத்தை நாம் யாத்திராமம் 28-29 பார்க்கும்போது எவ்வளவு அருமை தெரியுமா? ஆண்டு ஏற்படுத்துகிறார். நான் எதுக்கு இந்த ஆசாரியனை பத்தி பேசுறேன் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே சொல்லி அங்கே வேதத்திலே ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 34ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. அது எல்லாம் எதை தொடர்ந்து தெரியுமா? பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்வான், பரிந்து பேசுவான். எதை தொடர்ந்து நான் சொல்லிட்டேன்? பலியை தொடர்ந்துதான். அப்ப கிறிஸ்துவின் பலியை தொடர்ந்து, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிற மகா மேன்மையான சத்தியத்தை பிரதான ஆசாரியன் ஆகிய ஆரோன் என்கிற ஸ்தானத்திலே கிறிஸ்துவானவர் வெளிப்படுகிறார். ஆரோன் நிழலா இருந்தான், கிறிஸ்து தான் நிஜம். அதனாலதான் ரோமர் 8வது அதிகாரம் 34 சொல்றார், அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர். அதோடு முடியல, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். பார்த்தீங்களா? பிரதான ஆசாரித்துவ ஊழியம் எதை தொடர்ந்துதான் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், பைபிள் திட்டவட்டமாய் சொல்லுது, குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து. அதனாலதான் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தின் வழியாய் நாம் கடந்து போகும்போது நமக்கு கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் நமக்காக பரிந்து பேச. ஏன் நம்ம விழுந்துடக்கூடாது, வீழ்ச்சியடைந்துடக்கூடாது. இதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது 1 யோவான் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பிரியமானவர்களே, பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கார் தெரியுமா? இப்பவும் செஞ்சிட்டு இருக்காரு. எப்பொழுதும் ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். நம்ம ஏன் துவண்டு போவானே? ஐயோ, சில இடத்துல நான் விழுந்துட்டேனே, சில அசூசியான காரியங்களை நான் செய்துட்டேனே, ஐயோ இந்த இடத்துல நான் அப்படி பொய் பேசிட்டேனே, இந்த இடத்துல நான் கோவப்பட்டுட்டேனே. துவண்டு போகாதீங்க பிரியமானவர்களே. உடனே நம்ம எழும்பலாம். கிறிஸ்துவின் பலியை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ள வரும்போது அவர் பிரதான ஆசாரியரா எனக்காக பரிந்து பேசுகிறார். அதனாலதான் அன்னைக்கு எந்த இஸ்ரவேலனோ பிரதான ஆசாரியனை சந்திக்கணும் அப்படின்னா பலியோட வந்து நிற்பான், ஆட்டுக்கடாவோட வந்து நிக்கணும். அவனுடைய தோஷம் நீங்கணும் அப்படின்னா அவன் அதுக்குன்னு ஒரு பரிகாரத்தை கொண்டு வரணும். அப்போ நாமும் நம்முடைய பிரதான ஆசாரியரை சந்திக்கணும்னா எதோட தான் போக வேண்டியது இருக்கு? பலி இல்லாம அங்க போகவே முடியாது. பலி இல்லாமல் பிரதான ஆசாரியத்துக்கு போவதற்கு வழி இல்லை. அப்ப எதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார்? அவர் எனக்காக பலியானார். அன்னைக்கு ஆட்டுக்கடாவை கொண்டுட்டு போகணும், அதை அவன் பார்த்து அவங்கள கை வைப்பான். இப்படி ஆட்டுக்கடாவை கொண்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம எதை கொண்டு போக வேண்டியது இருக்குன்னா, எனக்காக பிரதான ஆசாரியர் எனக்காக ரத்த சிந்தின தம்மையே பலியிட ஒப்பு கொடுத்தார். அதை பற்றுகிற அந்த பலியை பற்றுகிற விசுவாசத்தோடு நான் தொடர்ந்து அவரை நெருங்க முடியும். இதைத்தான் அவர் பேசுகிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 15 மற்றும் 16 ஆகிய கடைசி 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால், ஆதலால் போட்டிருக்கா போடலையா? ஆதலால் சேர கடவும், இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே. கிருபாசனம் எங்க இருக்கு? கிருபாசனம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு. அதை யாராவது சேர முடியுமா? எழுத்தின்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யாராவது போக முடியுமா? போகவே முடியாது. அந்த கிருபாசனம் எதுக்கு ஒப்பனையா இருக்குன்னா பரலோகத்தை தான் அது காண்பிக்கு. தைரியமா அவரோடு உறவாடலாம், தைரியமா அவர்கிட்ட சேரலாம். ஏன் ஆதலால் போட்டிருக்கு? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். பிரதான ஆசாரியர். அப்ப அவர் எனக்கு பிரதான ஆசாரியர் எதை வச்சு சொல்ல? அவர் தலையில ஒரு பெரிய கிரீடம் வச்சிருப்பாரா? ஆசாரியனுக்குரிய ஏதாவது மேல நான் பிரதான ஆசாரியன்னு சொல்லி ஒரு தொப்பி வச்சிருப்பாரு. அதை வச்சு நம்ம அவர் பிரதான ஆசாரியன்னு சொல்றதுக்கு ஆண்டு பைபிள் சொல்லியிருக்கு. தொப்பியை பாருங்க, எப்படி ஆசாரியனுக்குடைய நெத்தியில் ஒரு பட்டை இருக்கும், கர்த்தருக்கு பரிசுத்தம்னு ஒரு பட்டை இருக்கும். அதை பார்த்து ஆசாரியன் அறிகிற மாதிரி அப்ப அவருக்கும் நெத்தியில அல்லது ஏதாவது கிரீடம் வச்சிருப்பாருன்னு சொல்லி ஏதாவது போட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரா? இல்லை. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே காரியம் என்னன்னா, அவர் தம்மை தாமே பலியிட்டார்.
தம்மை தாமே பலியிட ஒப்பு கொடுத்தார். சொந்த இரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போறார். பிரதான ஆசாரியனுக்குரிய சிறந்த அடையாளம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. பலியை வைத்து, பாகையை வைத்து அல்ல. பாகையை வைத்து அல்ல. ஆசாரியர் பாகையை வச்சிருப்பாங்க. பாகையை வைத்து அல்ல, பலியை வைத்து. பலி இல்லாமல் அங்கே பிரதான ஆசாரித்துவம் இல்லை. அப்ப நாமும் பிரியமானவர்களே, நம்ம தைரியம் கொள்ள முடியும். பலவீனங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை சில தவறுல செஞ்சுட்டேன், பிரச்சனையே இல்லை. நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு எழும்ப முடியும். பாவத்தை உதறிவிட்டு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு தொடர்ந்து முன்னேற முடியும் பரிசுத்த வாழ்க்கையில. அதற்காகத்தான் அவர் பிரதான ஆசாரியராய் ஏற்படுத்தப்பட்டார். இதுதான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் காண்பிக்கப்பட்டது. ஆரோன் அவனுடைய குமாரர்களை ஏற்படுத்தி, பாருங்க, உங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி ஆக்கிடுவாங்க, இவங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அவர் ஏற்படுத்துகிறார். அப்ப அந்த ஆசாரி பட்டத்துக்குள்ள சவுல் வந்தாலும் சரி, உசியா வந்தாலும் சரி, கோராகின் கூட்டத்தார் வந்தாலும் சரி, தூக்கி வீசிடுவார். கோராகின் கூட்டத்தான் நடந்த சங்கத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க என்னாமோ 16:10 தான் பாக்கீங்க ஆசாரி பட்டத்தை தேடினாங்கன்னு சொல்லி. அதே என்னாமோ 16:32 வாசித்து பாருங்க, திடுக்கிட்டுருவீங்க. முதல் முறை யாராவது பார்த்து வாசித்தாங்க வச்சுக்கோங்க பைபிளை, பயந்துருவாங்க. என்னடா இத இப்படி இருக்கு, இதை ஒரு படமாக்கணும் எப்படி இருக்கும் பாருங்க. என்னாமோ 16:32 பார்த்தா, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் என்ன செஞ்சுட்டான்? அவர்களுக்குடைய சகல பொருட்கள் என்ன செஞ்சுட்டான்? விழுங்கி போட்டது. பூமி அப்படி வாயை திறந்துட்டான். எவ்வளவு பயங்கரம்! அப்படின்னா பிளவு உண்டாயிட்டு வாயை திறந்து அவ்வளோத்தையும் மூடுது. அந்த கிறிஸ்துவின் ஸ்தானத்தை அதை கரப்படுத்த விடவே மாட்டா. இன்னைக்கு என்ன ஆயிரு தெரியுமா? இன்னைக்கு எப்படி தெரியுமா கரப்படுத்துறாங்க தெரியுமா? இஷ்டம் போல வாழ்க்கை கிறிஸ்தவத்துல. குமாரன் இவ்விதமாய் பிரதான ஆசாரியர் ஏற்படுத்தப்பட்டாருங்கிறத காமிச்சு கொடுக்கல அப்படின்னா இந்த கதை தான். ஏன்னா தேவன் ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்? அவரை பலியின் மூலமா. அப்ப அவரை பிரதான ஆசாரியரை காண்பித்து கொடுக்கும் போது வேறு விதமா காமிச்சு கொடுக்க கூடாது. பாருங்க, அவர் உங்களுக்காக ஜெபம் பண்றார், நீங்க கார் வாங்குறதுக்காக ஜெபம் பண்றார், நீங்க ஏசி வாங்குறதுக்காக ஜெபம் பண்றாருன்னு சொல்லி உலகத்தை காமிச்சு கொடுக்காங்க இன்னைக்கு அட்டூழியங்கள். அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஊழியர்களுக்கும் சொல்லுவேன், நீ காணிக்கைங்கிற பேர்ல ₹1 நீ இச்சித்து ஒரு இடத்துக்கு போனா கூட நீ கர்த்தருடைய ஊழியக்காரனே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிறிஸ்துவ இவ்விதமா காமிச்சு கொடுக்காங்க. இல்லை, பலியின் மூலமாக தான். பணாசை எல்லாம் அந்த பலியில மடிந்து விட்டது. பொருளாசை எல்லாம் அந்த பலியில மடிந்து விட்டது. பதவி ஆசை எல்லாம் அந்த பலியில மடிந்து விட்டது. ஆனா எல்லா உருப்பட்ட ஆசைகளையும் வைத்துக்கொண்டு அந்த பிரதான ஆசாரியரை நோக்குறாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் அவரை கோபப்படுத்துவது. அதனாலதான் சவுல் அங்க உள்ள போக பார்க்கான். இல்ல, இது ஏற்படுத்தப்பட முடியாது. நமக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 1:6 பார்க்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கின அவருக்கே மகிமை வல்லமை என்னென்னைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென் சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற சரீரத்தை பலியிட ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின இரத்தத்தின் விளைவாக நம்மை கழுவி என்ன செய்தார் தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஏற்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. அந்த இடத்துக்குள்ள சவுல் வர முடியல, உசியா வர முடியல, எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல உள்ளவங்க வர முடியல. ஏன் கோராகு கூட்டத்தார் கூட ஆசாரிய வம்சம் தான், அவங்களும் அந்த இடத்துக்கு வர முடியாது. கிட்டத்தட்ட நெருங்கி வந்தவங்க தான். கோராகின் கூட்டத்துக்கு இந்த பட்டத்தை கொடுக்கல. அவங்களுக்கு கோராகின் புத்திரருக்கு, இதெல்லாம் விலாவரி பேச நேரம் கிடையாது, கோராகின் புத்திரருக்கு சுமக்கணும்னு சொல்லி தான் பணி ஆண்டு கொடுத்திருக்கிறார். அது நீங்க என்னாமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாத்துக்கங்க. சுமக்கணும்னு சொல்லி தான் கோராகு கொடுத்துருக்கு. ஏன்னா லேவிக்கு 3 புத்திரர்கள், கெர்சோன், மெராரி, கோகாத் அப்படின்னு 3 புத்திரர்கள். அதுல கோகாத்துக்கு என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா சுமக்கணும்னு சொல்லி தான் ஒரு பகுதியை கொடுத்திருப்பார். உடனே ஒரு கேள்வி கேட்டுறக்கூடாது, அப்போ ஆரோன் பிரதான ஆசாரியன் அவன் கோகாத்தின் புத்திரர்ல தானே வர்றான், ஆரோன் மோசே இவங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி அவங்களை ஏற்படுத்தினாலும் அந்த வம்சாவளியை தாண்டி கோகாத்தின் மற்ற புத்திரர் எல்லாருக்குமே எதை கொடுத்துட்டாரு தெரியுமா? நீ சுமந்து தான் வரணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் வேதத்தினுடைய ஒழுங்கு. நீங்க தாராளமா நீங்க தியானித்து பார்க்கலாம். என்னாமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை தியானிக்கலாம். விசேஷமா 7வது அதிகாரத்தை வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. தெளிவா கோகாத்தி புத்திரருக்கு என்ன கொடுக்கப்பட்டதுங்கிறது சூப்பர் அழக நேர்த்தியா சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நமக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார் பார்த்தீங்களா?
இன்னைக்கு நீங்களும் நான், அதனாலதான் நம்மள ஆண்டவர் ஆசாரிகள்ங்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கார். பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவோடு இணைந்து அவரை சேவிக்கிற, அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம் என்று பேதுருக்கு வெளிப்பாடு கிடைத்தது 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே. அது மட்டும் இல்ல, 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவன் எழுப்பி இருக்கிறார். எதின் அடிப்படையில நீங்க சொல்லுங்க, ஆசாரித்துவம் எதின் அடிப்படையில் கொடுக்கப்படுது? நம்ம சுயமா விரும்பியா, இல்ல அவர் ஏற்படுத்துகிறார், பலியின் மூலமா ஏற்படுத்துகிறாரா? பலியின் மூலமா. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற நாம் தொடர்ந்து கிருபாசன தண்டையில எவ்வளவு தைரியமா நம்ம சேரலாம் தெரியுமா? துவண்டு போக வேண்டாம் பிரியமானவர்களே. வாழ்க்கையில நிறைய சவால்களை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம், மாம்சத்துல போராட்டங்களை சந்திக்கிறோம். துவண்டு பெற வேண்டாம். சில சூழ்நிலை பார்த்தா பைபிள் வாசிக்கவே முடியாது, தேவனோடு உறவாடே கஷ்டமா இருக்கு. துவண்டு பெற வேண்டாம். நம்ம எதை நோக்கி தான் ஓட வேண்டியது தெரியுமா? கிறிஸ்து எனக்காக பலியானா, எனக்காக அவர் பிரதான ஆசாரியரை வீட்டு இருக்கிறா, நானும் ஆசாரியனுங்கிற அந்த இடத்துக்குள்ள வருகிறேன். எதின் அடிப்படையில? என் சொந்த பலத்திலையா, என் சொந்த முயற்சியிலே கிடையாது. பைபிள் சொல்லுது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நமது பாவங்களற நம்மை கழுவி நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அவ இப்படிப்பட்ட மேன்மையை நம் நினைத்து பார்த்து, அப்ப ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா என்ன செய்யறதில்ல, ஏற்படுகிறது இல்லை. தானா ஏற்பட வந்த யாரு? உசியா ரிஜெக்ட் தள்ளியாச்சு, சவுல் தள்ளியாச்சு, கோராகும் கூட்டம் அதையும் தள்ளிட்டார். வேற யாரும் வர முடியாது. அப்ப அவருதான் தீர்மானிக்கிறார், அவர்தான் நம்முடைய குமாரனை அவர்தான் தீர்மானிக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஏன் நம்ம ஆசாரிய கூட்டமா தெரிஞ்சுக்கிட்டாரு தெரியுமா? அவர் பிரதான ஆசாரியர், அவரோடு இணைக்கப்பட்ட நாமும் பிரதான ஆசாரியருக்கு அவரோடு பணி செய்யக்கூடிய, அவரோடு இணைந்திருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறோம் சொல்லி ஏன் பைபிள் சொல்லுது தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் இருக்கிறார்னா, அவரோடு இணைந்திருக்கிற அந்த கூட்டத்தை பாருங்க, அவருடைய பிள்ளைகள் கூடியிருப்பாங்க. அப்ப நம்மையும் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவி அவருடைய பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார். அப்ப பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய பிள்ளைகள் அவர்களும் ஆசாரியர்களாக ஊழியம் செய்து கொண்டே இருப்பாங்க. அதே ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்தா. இப்ப அந்த பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? நானா அந்த பட்டத்தை வாங்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்படி சொல்ல முடியுமா? ஆரோனுக்கு அந்த மேன்மை கிடைச்சதுனால அந்த மேன்மை அங்கிருந்து எனக்கும் கிடைக்கும். இவங்க ஏதாவது விலை கொடுத்து வாங்கினாங்களா? இல்ல எங்க அப்பா கிடைச்ச பட்டத்தை நான் விலை கொடுத்து வாங்கினேன் இல்ல. அதுதான் அந்த ஊழியத்தின். அதனாலதான் அங்க எழுதுகிறார். கடைசி அந்த வசனத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். எபிரேயர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அந்தபடியே. இந்த வார்த்தையை நான் உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. அந்தபடி அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆரோனை மட்டும் ஏற்படுத்தல. ஆரோன் பிரதான ஆசாரியன்னா அவன் ஒருத்த மட்டும் தானா? இல்ல, அவனோடு கூட கீழே அவனுடைய குமாரர்கள் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்தபடியே அந்த பலியை பெற்றுகிற விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாகும் போது நமக்கு கிடைக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன? நாமும் ஆசாரிய கூட்டமாய் எழுப்பப்படுகிறோம். அதான் சொல்றாரு, அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர்களுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன், இன்று நானுமே ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரை அவரை உயர்த்தினார். அப்ப நீர் என்னுடைய குமாரன், இன்று நானுமே ஜெனிப்பித்தேன் என்று சொன்னதை நாம இதே எபிரேயர் 1 அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் பார்க்க முடியும், இல்லைன்னு சொல்ல. ஆனா சங்கீதம் 2:7வது வசனத்துல எழுதியிருக்கு. அது எதை குறித்து தெரியுமா? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 32-33 கவனிச்சீங்கன்னா, ஏதோ இயேசுடைய மாம்சீக பிறப்பு குறித்து சொல்லல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். இன்னைக்கு நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விலையேறப்பட்ட சத்தியம் என்ன தெரியுமா? நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய மரணத்திலே மடிந்து விட்டான் பிரியமானவர்களே. இதுலதான் நீங்க பிரதான ஆசாரியரை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறாருங்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எதிர் மூலமாய் கண்டுகொள்ள முடியும் சொல்லி வேதம் சொல்லுது தெரியுமா? அவர் நமக்காக பலியானார், நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அதனாலதான் இங்க சொல்றாரு. அப்ப ஆரோன் ஏற்படுத்தப்பட்டதை இங்க ஊர்ஜிதப்படுத்துகிறார். எந்த வசனத்தை வைத்து? சங்கீதம் 2:7 வச்சு ஊர்ஜிதப்படுத்துகிறார். இதே எபிரேயர் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வைத்து ஊர்ஜிதப்படுத்துகிறார். எதுக்காக? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மையும் ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு கொண்டிருக்கிறார்.
பிரதான ஆசாரியராய் இவர் உயர்த்தப்பட்டார். இந்த ஸ்லாக்கியத்தை நாம் உணர்ந்து பார்த்தவர்களாய் இதற்கு நம்மையும் ஆண்டவர் பங்குள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். ஏதோ நீர் என்னுடைய குமார் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சங்கீதம் 2:7 சொல்லப்பட்டிருக்குதே, அது ஏதோ இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்ததை குறிக்க நினைச்சிடாதீங்க. அது அபத்தமான பொய், அதை குறித்தது அல்ல. அந்த வார்த்தைகள் எதை குறித்தது சொல்லி அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே போட்டிருக்கா போடலையா? 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே தேவன் அவரை எழுப்பினதினாலே, மரித்துள்ள அவரை எழுப்பினா. அப்போ கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுப்பப்பட்டா. இதன் அடிப்படையில தான் அந்த ஆசாரித்துவம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படித்தானே இங்க பைபிள் வசனம் காமிக்கி. எபிரேயர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எபிரேயர் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது, சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது இதைத்தான் வெளிப்படுத்துகிறார். அப்ப நம்ம எந்த இடத்துக்கு வரணும் தெரியுமா? தேவனை, கிறிஸ்துவை நாம் பிரதான ஆசாரியரை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்கணுமா? அவர் எனக்காக பரிந்து பேசார் 24 மணி நேரமும் 24/7 என் பலவீனங்களுக்காக பரிதபிக்கிறார், எனக்காக பாரப்படுகிறார், என்னை விடுவிக்கிறது அவர், எனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், எமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எதன் மூலமாய் நாம் கண்டுகொள்ள முடியும்? அவர் எவ்விதமாகத்தான் பிரதான ஆசாரியராய் உயர்த்தப்பட்டார். நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னவரே அவர் உயர்த்தினார். அவ இந்த விஷயத்துல தான் இருக்கு. குமாரனுடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றிய விஷயத்துல இருக்கு. நாம் விசுவாசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துல என்னுடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் கலைந்தெறியப்பட்டு விட்டது என்பதை விசுவாசிக்கிறோமா? ஒருவேளை தடுமாறுகிறோம் சொன்னா இதை உறுதியை விசுவாசித்து இந்த சத்தியத்துக்குள்ள வந்துருங்க. அவர் எனக்காக பலியானது நிமித்தமா என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் கலைந்தெறியப்பட்டு விட்டது. அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தபடியினாலே இனி என்னுடைய வாழ்க்கையில பழைய வாழ்க்கை அல்ல, பழைய சிருஷ்டி அல்ல, பழைய மனுஷனாகிய ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாம் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அந்த உன்னதமான இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோமே. அந்த அன்பை நினைத்து, தேவன் நமக்கு பாராட்டின அந்த கிருபை நினைத்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வாஞ்சியோடு வந்து நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்ட யாவரும் நம்முடைய விலையேற பெற்ற கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எங்கள் மேல் நீர் அன்பு கூர்ந்து எங்களை இவ்வளவாய் நீர் நேசித்து எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஆண்டவரே, அந்தபடியே கிறிஸ்துவும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, ஆரோனை எப்படி நீர் ஏற்படுத்தினீரோ அவ்விதமாகவே ஆண்டவரே கிறிஸ்துவும் உண்மையாகவே இந்த பலியின் மூலமாகவே உம்மால் பிரதான ஆசாரியராய் ஏற்படுத்தப்பட்டார். அப்படி ஆண்டவர் நீரே அவரை உயர்த்தினீர் என்று சொல்லி உம்மை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, தானாக ஏற்படணும் சொல்லி வந்தவங்க எல்லாம் தடம் புரண்டு போய்விட்டார்களே. ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தானா உள்ள வந்துடக்கூடாதுப்பா. ஏதோ பாடல்களை பாடி இந்த ஆசாரியன் சொல்லி, ஆசாரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர் நாங்களே, சும்மா ஏதோ பாடிக்கிட்டு அப்படியே நாங்க உள்ள வந்துட முடியாது. பயங்கர தண்டனை இருக்கு. ஆண்டவரே, எவ்விதமாகத்தான் இந்த ஆசாரித்துவத்துக்குள்ளே நாங்கள் ஏற்படுத்தப்படுகிறோம் என்பதை வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. நாம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆண்டவர் எங்களிடத்தில் நீங்க அன்பு கூர்ந்து எங்களை உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவி என்று நாங்கள் பார்க்கிறோமே. அதன் மூலமா தான் இந்த ஆசாரித்துவத்தை நீ ஏற்படுத்தியிருக்கீங்க. குமாரனுக்கு எங்களுக்கும் அதுதான், குமாரனை பற்றுகிற பலியின் மூலமா. ஆண்டவர், இது இல்லாம நாங்க தைரியமா உம்மிடத்துல வர முடியாது. ஆண்டவர், இது இல்லாம கிறிஸ்தனுக்காக பரிந்து பேசுகிறாருங்கிற அந்த பிரதான ஆசாரித்துவத்தின் மேன்மையை நாங்கள் விளங்கி கொள்ள முடியாது. ஆண்டவரே, எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற அந்த பலிக்காய் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் மரணமற்ற உயிர்த்தெழுதலின் சாயலுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வெளிச்சத்தில் நடந்து கொண்டு வெகு ஜாக்கிரதையாய் ஆண்டவர் இந்த பூமியில ஜீவனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.